சென்னை பெரம்பூரில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற சிறார்களை வாகன சோதனையின் போது மது போதையில் இருந்த காவலர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை செம்பியம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முரசொலி மாறன் மேம்பாலம் அருகே பயிற்சியில் உள்ள காவல் உதவி ஆய்வாளர் அனுஜன் மற்றும் சாதாரண உடையில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் ஆகிய இருவரும் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த சிறார்கள் இருவர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளனர். இதையடுத்து காவலர் சந்தோஷ் லத்தியை வீசியதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த 11 வயது சிறுவனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அந்த சிறுவன் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுவனின் உறவினர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிறுவனை லத்தியால் தாக்கிய காவலர் சந்தோஷ் மது போதையில் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.